இன்றைக்கி நாம் ஒரு பச்சைப்பயிர் குழம்பு தான் செய்ய போகிறோம். இதுக்காக ஒரு 100 கிராம் போல் பச்சைப்பயிர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம். இது கூட ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு. தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கு, அதனால சேர்க்குறோம். உங்களுக்கு வேணும்னா சேர்க்கலாம், வேண்டாம்னா சேர்க்க வேண்டாம். இது நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வரலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். தேங்காய் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் ஜீரகம். இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். பயிர் நல்லா வெந்துருச்சு. இது நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது வந்து நல்லா வெந்துருச்சு. ஒரு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். ஸ்பூன் வச்சோ இல்லைன்னா ஏதோ ஸ்மாஷரோ ஏதோ ஒன்று வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிறது இதில் ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிறது இதில் ஊற்றி தேவையான தண்ணி ஊற்றி நான் அரைக்கும் போதே உப்பு சேர்த்திருக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி வந்த பிறகு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். ரொம்ப கொதிக்க வேண்டாம். தாளிச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அரை மிளகாய் போட்டுக்கலாம். சுவையான பச்சை பயிறு தேங்காய் அரைச்சி குழம்பு ரெடி. இது கேரளாவில் பருப்பு குழம்புன்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.